ஹாய் காய்ஸ், அர்ச்சனா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். ஆங்கர் ஷோப்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் பிஆர் வச்சு தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பா. அர்ச்சனா சொல்வா, 19 கோடி ஓட்டுங்க, உதாரணத்துக்கு ஒரு ஓட்டுக்கு ₹1 வச்சா கூட 19 கோடி என்னால் எப்படிங்க கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் 1 கோடி ஓட்டு பிஆர் வச்சா கூட பேலன்ஸ் 18 கோடிக்கு எங்கெங்க காசு இருக்குது? 50 லட்ச ரூபா பரிசு தொகைக்கு யாராவது 19 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்களா? என்கிட்ட 1 கோடி ரூபா இருந்தால் நான் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பேன். ஆக்சுவலி நான் ஜெயிக்கணும்னு ஓட்டு போட்டவங்களை விட சில பேர் தோக்கணும்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். நீங்கள் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸோடு இருந்தீங்களான்னு ஷோப்ஸ் கேட்பாங்க. அர்ச்சனா சொல்லுவா, உண்மையை சொல்லணும்னா பயமா இருந்துச்சு. கடைசி போட்டியாளர் போற வரைக்கும் நானா இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். கடைசி வாரத்துல மாயாவோட இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நானும் அவங்களும் வேற மாதிரி சண்டை போட்டிருக்கோம். இப்ப நாங்க 3 பேர் இருக்கும்போது நான் எனக்கு எவ்வளவு பெரிய டேஞ்சரை உருவாக்கி வச்சிருக்கேன்னு அப்பதான் தோணுச்சு. எப்படி வேணாலும் போகலாம், எனக்கும் தெரியும். பேசுறதா பேச வேணாமா, இல்ல இப்ப போய் அவங்க கிட்ட பேசுனா அவங்க பேசுவாங்களா, இல்ல பேசாம நாம அமைதியா இருந்துடலாமான்லாம் தோணிட்டு இருந்துச்சு. சரின்னு இந்த பக்கம் போனா இந்த பக்கம் என்கிட்ட சண்டை போடுறதுக்காக எல்லாம் தயாராகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லுவா. பிரதீப் விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க ஷோப்ஸ். அர்ச்சனா சொல்லுவா, நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கல. பிரதீப்புக்கும் கூல் சுரேஷ்க்கும் சண்டை வந்ததுக்கப்புறம் என்னையும் விசித்ரா மேமையும் தவிர்த்து இவங்க எல்லாம் உரிமை குரலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கூல் சுரேஷ் விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு நினச்சா பேட் வேர்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி அடிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்காவது ரெட் கார்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல. கடைசியில் உமன் சேஃப்டின்னு யூஸ் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து ரொம்ப தப்பாக லேபிள் ஒட்டி பிரதீப்பை அனுப்பிட்டாங்க. அது அவரோட ட்ரீமே சுக்குநூறாக நாசம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. வெளியே போயிட்டு வீடியோவை பார்த்தா ட்ராமான்னு சொன்னாங்களே, என்னடா ட்ராமா ட்ரிகர் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவா அர்ச்சனா. நிக்சன் கிட்ட ஐஷோ பற்றி பேசினதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அர்ச்சனா சொல்லுவா, நான் ஆரம்பத்தில் அழுததை நிக்சன் வச்சு ஓட்டிட்டு இருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு புரிய வைக்கணுன்ட்டு விஷ்ணு அந்த விஷயத்த பேசும்போது இட்ஸ் ராங்குன்னு தான் நான் சப்போர்ட் பண்ணேன். அப்போ அவன் பழைய விஷயத்த ஏன் கிளறீங்கன்னு சொன்னான். இதே தான் நீ எனக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு புரிய வைக்கிறதுக்கு நினச்சான். ஆனால் அவன் வேற மூடுக்கு போயிட்டான். ஸோ அதனால் என்னை டிஃபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்ச்சனா சொல்லுவா. ஷோபா கேட்பாங்க, மாயா ரன்னரப்பாக வர வேண்டிய பிளேயர் தான், ஏன் வரல நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்பா. நான் சொல்லுவேன், நான் வெளியே வந்து புரிஞ்சது என்னன்னா, பிரதீப் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அவரை நேரடியாக அவங்களால மோதி ஜெயிக்க முடியாது. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்டம் பழகி அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. மக்கள் பிரதீப் விஷயத்துக்கு அப்புறம் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் செயின் ரியாக்ஷன் ஆட்டம் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க கடைசியில் மக்களால் ஓட்டு குறைக்கப்பட்டு வெளில போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவேன் அர்ச்சனா. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.